அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் இப்போ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கேன். அப்போது என் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு ஆன்ட்டி குடி வந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஆன்ட்டியை எப்படியாவது மடக்கி அவங்களோட உல்லாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆன்ட்டியோட பேர் சுபானு. அவங்களுக்கு 35 வயசு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆன்ட்டியோட புருஷன் இறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு, அவங்க இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்காங்கன்னு, அவங்களுக்கு 8வது படிக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆன்ட்டி பார்க்க சிகப்பா, அழகா, கொஞ்சம் குண்டாகவும் இருப்பாங்க. எனக்கு குண்டான பெண்கள் தான் ரொம்ப பிடிக்கும். குண்டான பெண்களோட சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையும் இருந்துச்சு. அதனால் அந்த ஆன்ட்டியை நான் எப்படியாவது மடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படியே ஒரு 3 மாதம் போச்சு. ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க பையனுக்கு பிறந்த நாள்னு என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. வாசரண்ணா இன்னும் கூப்பிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சேரில் போய் உட்காந்தேன். எனக்கு குடிக்க காஃபி கொடுத்தாங்க. அவங்களுடைய பையனுக்கு பிறந்தநாள் நிமிடத்தால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டே அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கள பார்க்க பார்க்க என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு வழியாக எப்படியோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. நானும் என் ரூமுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் திடீர்னு கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. யாரா இது இந்த நேரத்தில் வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அந்த சுபா ஆண்டி தான் இருந்தாங்க. என்ன ஆண்டி, காலையிலே வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்லைப்பா, நேற்று ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சில்ல, நிறைய கேக் வந்து மிச்சமாயிருச்சு. நேற்று நீ இந்த கேக்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ட, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னியே, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் வந்து கேக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறதுக்காக கையில் கேக்கோடு வந்திருந்தாங்க. நானும் வந்தவங்களை அப்படியே வாசலோடு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன். அவங்க என் ரூமெல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. போகும்போது உன் நம்பர் தாடான்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பரையும் வாங்கிக்கிட்டாங்க. சரி, எனக்கும் வேலைக்கு லேட் ஆச்சு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்குள்ளே நெருக்கம் அதிகமாச்சு. அந்த ஆன்ட்டியும் அவருடைய பையனும் என் கூட நல்ல நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க. அந்த ஆன்ட்டியோட பையன் என் வீட்டில் தான் அதிகமாக இருப்பான். அந்த ஆன்ட்டி கேட்ட உதவியெல்லாம் நானும் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் பக்கத்தில் இருந்தாலும் கூட அதிக நேரம் செல்ஃபோனில் பேச ஆரம்பித்தோம். இரவு நேரத்தில் அதிகமாக பேசிப்போம். ஒருத்தரை பற்றி நாங்கள் தகவலை பரிமாறிப்போம். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் இரட்டை அர்த்தத்தெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் நான் என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போது ஆன்ட்டி அவங்களுடைய வீட்டு வாசலில் சோகமாக இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, எப்போவும் கலகலப்பாக ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி ஏன் சோகமாக வருத்தமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் என்ன ஆன்ட்டி, ஏன் என்னாச்சு சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன, எப்போவுமே உங்கள் பையனோட சவுண்டு வீட்டில் கேட்கும், இன்றைக்கி என்ன வீட்டு சைலண்டாக இருக்கே, உங்கள் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனோட பெரிய இம்சடா, அவனை ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட ஒரு வாரமாக சண்டை போட்டுக்கிட்டு சாதிச்சிட்டான், போயிட்டான். அவன் வர இப்படி ஒரு 4 நாள் ஆகும். நான் எப்படி தான் தனியாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டாங்க. ஆனால் இதை கேட்டதுமே நான் சந்தோஷப்பட்டேன். நீங்கள் ஏன் ஆண்டி தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நான் தான் உங்களுக்கு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஆறுதலாக பேசினேன். சரிடா, கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானா, இல்லை நாளைக்கு லீவு தானே, அதான் சரக்கு அடிக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, உனக்கு இந்த பழக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிடா, இதை நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டா, நான் சரக்கு அடித்தா நைட்டு சாப்பிட மாட்டேன், குடிச்சிட்டு அப்படியே போதையிலே தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஆண்டி என்ன திட்டுனாங்க. லூசா நீ, ஏற்கனவே நீ குடிக்கிறதே உடம்புக்கு கேடு, இதில் நீ சாப்பிடாமல் வர படுத்தா என்ன ஆகிறது, ஒழுங்காக குடிச்சிட்டு வா, நான் உனக்காக என் வீட்டில் சாப்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உனக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணிவிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீ அப்புறமா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். அவங்களும் அவங்க வீட்டில் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போனேன்னா அவங்களுடைய பையன் 4 நாள் டூருக்கு போயிட்டான். அதனால் வீட்டில் அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவங்கள எப்படியாவது இந்த 4 நாளுக்குள்ளே கரெக்ட் பண்ணி அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆன்ட்டி நீ சரக்கு அடிச்சிட்டு என் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம போதையில் போயிட்டு அந்த ஆன்ட்டிக்கிட்ட தப்பாக நடந்துப்போம். ஒருவேளை அந்த ஆன்ட்டிக்கும் நம்ம மேலே விருப்பம் இருந்துச்சு, அவங்களும் 10 வருஷமாக கணவனை பிரிந்த இயக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இல்லை அவங்க வந்து நல்ல பொம்பளை, இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆச்சுன்னா சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன், இதை போதையில் வந்து இது மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். அதனால் நம்ம சரக்கு அடிச்சுட்டு போதையில் போகிற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணேன். அதுக்காக கொஞ்சமாக குடிச்சிட்டு அதிகமாக குடித்த மாதிரியே அவங்களுடைய வீட்டுக்கு போனேன்.
அப்போ அவங்க வீட்டில் சமைச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. இப்போ இப்போ சாப்பிடாதடா, கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடு, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு இதில் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கள எதிர்பாராத விதமாக நான் அவங்கள பின்னால் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆனாங்க. நான் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டே நாம் 2 பேரும் ஜாலியாக ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டேன். அவங்க ஷாக் ஆனாங்க. என்னை தள்ளி விட்டாங்க. வேணாண்டா, யாருக்காவது தெரிஞ்சால் அசிங்கமாயிடுன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், யாருக்கு தெரிய போகுது? நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறேன், யாரும் தப்பாகவும் நினைக்கல. இப்போ உங்கள் பையனும் வீட்டில் இல்லை, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் அவங்கள உல்லாசத்துக்கு அழைச்சேன். ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. இல்லை, எனக்கு ஏதோ மாதிரியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டிலேருந்து முதல்ல அனுப்புனாங்க. நான் அவங்கள கட்டி பிடிக்கும்போது அவங்க கோவப்படலை, என்னை அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. ஆனால் அவங்க யோசித்து சொல்கிறேன்னு சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்களுக்கு என் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு. எப்படியும் அவங்களே என்னுடைய வழிக்கு வருவாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் நான் என் வீட்டுக்கு போனேன். நானும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இருந்த சரக்கெல்லாம் குடிச்சிட்டு அவங்க கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்க கொஞ்ச நேரத்தில் அவங்களே எனக்கு வீடியோ கால் பண்ணாங்க. நானும் அட்டன் பண்ணி என்ன ஆண்டின்னு கேட்டேன். ஏடா சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் காட்டினேன். அவங்களும் சரி தூங்குன்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன ஆண்டி ஓகேவா, நான் கேட்டேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம சேர்ந்து இருக்கலாமான்னு கேட்டேன். அவங்களோ நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல, பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் அவங்களே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அப்போ அவங்க புது புடவையில் செம அழகாக இருந்தாங்க. நானும் சாப்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன நேற்று யோசிச்சிங்களா, நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. நானும் அவங்கள கம்பேர் பண்ணலை. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்புனேன். இன்றைக்கி லீவு தானே, நம்ம சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மதியம் ஒரு 12:30க்கு நான் பாருக்கு போயிட்டேன். அங்கே போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. எங்கடா இருக்கேன்னு கேட்டாங்க. நானும் இன்றைக்கி லீவு தானே, அதான் பாரில் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஆண்டி, நீ சொன்னதை நான் யோசித்து பார்த்தேன்டா, எனக்கு சம்மதம், நாம் 2 பேரும் ஒன்று சேரலாம். இப்போ நான் வீட்டில் எதுவும் சமைக்கலை, நீ அதனால் வரும்போது நம்ம 2 பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பல நாள் கனவு நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லி ஆசையில் அவங்களுக்கும் எனக்கும் பிரியாணி வாங்கிட்டேன். அது போக கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு நான் உடனடியாக மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அதையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு 2 பாக்கெட் வாங்கும்போது அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்த கடைக்காரன் என்னை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தான். எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கண்டுக்கலை. உடனடியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் பிரியாணி, சரக்கு, சைடிஷ்ஷு கூடவே மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக அவங்களோ வாசலில் நின்றுட்டு இருக்க நானும் உள்ளே வந்ததுமே அவங்க கதவை லாக் பண்ணிட்டாங்க. யாரும் தெரியாமல் பார்த்துக்கன்னு சொல்ல நானும் அவங்கக்கிட்ட மல்லிகைப்பூவை கொடுக்க அவங்களோ, டேய் நான் விதவடா, பூவெலாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆண்டி நீங்கள் பூ வைச்சா இன்னும் அழகாக இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க தலையில் அந்த பூவை நானே வச்சு விட அதை அவங்க முகர்ந்து பார்த்தாங்க. இந்த வாசனையை முகர்ந்து 10 வருஷம் ஆகுதுடான்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்டா, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் இப்போ வேண்டாம், எனக்கு இப்போ நீங்கள் தான் வேணும், எனக்கு சாப்பாடே இப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேராக நான் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன். அதன் பிறகு எங்களுக்குள்ளே நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துச்சு. அதன் பிறகு நாங்கள் 2 பேருமே ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம். இப்படியே நானும் அவளும் அன்னைக்கு பல முறை ஒன்றாக இருந்தோம். அவங்க பையனும் 4 நாளுக்கு அப்புறம் தான் வந்ததால் நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்படியே எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு தினமும் இரவு நேரங்களில் அவங்களுடைய பையன் தூங்கின பிறகு நான் அவள் வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டேன். இப்படியே தினமும் நானும் அந்த ஆண்டியும் அடிக்கடி உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படியே நாட்கள் செல்ல எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. தினமும் என்னோட தனிமையில் இருக்காமல் அந்த ஆண்டியால் இருக்க முடியல. தினமும் அவங்களே என்னை ஃபோன் பண்ணி என் பையன் தூங்கிட்டான், சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அந்த சுபாவுக்கு என் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் சுபா அவளுடைய வீட்டுக்கு என்னை அழைச்சா. அப்போ நான் என்னால் முடியாது, நான் இன்றைக்கி செம போதையில் இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். இதனால் அவங்க கோபப்பட்டாங்க. ஏன்னா தினமும் அவங்களோட நான் ஜாலியாக இருந்ததால் திடீர்னு என்னால் இன்றைக்கி முடியாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அவங்க என்கிட்ட கடுமையான சண்டையும் போட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அவங்க ஒரு கட்டத்தில் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அவங்களால தினமும் சந்தோஷமாக இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க, கோபம் வராங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. இது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமும் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு வந்த நாட்கள் நான் நினச்சது மாதிரியே நடந்துச்சு. என்னுடைய வீட்லேயும் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ சுபாவும் கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆனாங்க.
ஒரு கட்டத்தில் எனக்கு கல்யாணம் ஆனால் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் சுகம் கிடைக்காது. அதனால் அவங்க என்ன தினமும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாங்க. நீ இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லு, உங்கள் வீட்டில் நீ கல்யாணம் வேணான்னு சொல்லுன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எனக்கு கொடுத்த தொல்லையின் காரணமாக எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய வீட்டில் எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அதன் பிறகு என்னுடைய பெற்றோர்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி நான் இந்த ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசித்தேன்னா, இப்போ எப்படி அவங்கள கலட்டி விடுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் அடிக்கடி தேவையில்லாததுக்கெலாம் சண்டை போட ஆரம்பித்தேன். எப்படியாவது சண்டை போட்டு அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்கள விட்டு விலகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதனால் தொட்டதுக்கும் குத்ததுக்கெல்லாம் நான் குறை கண்டுபிடிச்சி அவங்களோட சண்டை போட ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க என்ன தான் சண்டை போட்டாலும் மறு நிமிஷமே என்னை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. காரணம், அவங்களுக்கு நான் தேவை. அதனால் நான் என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்க பதிலுக்கு என் கூட சண்டையே போடுறதே கிடையாது. அவங்களுக்கும் ஒரு கட்டத்தை புரிஞ்சிருச்சு, நான் வேணுக்குனே தான் அவங்களோட சண்டை போடுறேன், அவங்கள விட்டு பிரியறதுக்கு தான் நான் இப்படி திட்ட போட்டிருக்கேங்கிறது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க அடுத்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதாவது அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்க சொல்லி என்னை வற்புறுத்த ஆரம்பித்தாங்க. எனக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவங்க வயசு என்ன, என் வயசு என்ன, எனக்கும் அவங்களுக்கும் சுமார் எப்படியும் ஒரு 10 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும். இவங்களை நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த பெண்ணோட நான் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாகும். குடும்பத்தில் என்னை யாரையும் மதிக்க மாட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் தவிக்க ஆரம்பித்தேன். எப்படி இந்த பெண்ணை கலட்டி வர்றது அப்படின்னு சொல்லி புரியாமல் நானும் குழம்பி தவித்தேன். ஒரு கட்டத்தில் நாட்கள் செல்ல செல்ல என்னை தினமும் ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் நானும் அவங்களும் உல்லாசமாக இருந்தபோது எனக்கு தெரியாமலேயே அதை அவங்க வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த வீடியோவை நான் சமூக இடங்களில் வெளியிட்டுடுவேன், அதுக்கப்புறம் உன்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க, உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உன்னை அசிங்கமாகவும் பார்ப்பாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, அதனால் பேசாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தாங்க. இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்போ தான் இதுக்கு ஒரே தீர்வு அவங்கள கொலை பண்ணுறது தான், அவங்களுடைய கதையை முடிக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வுங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் நானும் அவங்களும் உல்லாசமாக இருந்தபோது அதன் பிறகும் அவங்க என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி வற்புறுத்தும் போது கோபமானனா சமையல் அறைக்கு போய் கத்தியை எடுத்துகிட்டு வந்து அவங்கள சரமாரியாக குத்தி கொலை செஞ்சிட்டேன். ஆத்திரத்தில் புத்தி கட்டி இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக என்னுடைய வீட்டுக்கும் வந்துட்டேன். அதன் பிறகு காலையில் அவங்களுடைய பையன் எந்திரிச்சதுமே பெட்ரூமில் அம்மா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்தி கதறி கூச்சலிட்டான். அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்க்க பெட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து உடனடியாக போலீஸாருக்கும் தகவல் கொடுத்தாங்க. போலீஸாரும் உடனடியாக வீட்டுக்கு வந்து சுபாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க. அதன் பிறகு வீட்டிலையும் சோதனையும் செஞ்சாங்க. அப்போ தான் வீட்டில் ஒரு இடத்துல 100க்கும் மேற்பட்ட காண்டம்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிர்ச்சி ஆனாங்க. இந்த பெண்ணு டீச்சருன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த பெண்ணுடைய வீட்டில் இவ்வளோ இது இருக்குது, இது எப்படி வந்துச்சு? ஒருவேளை இந்த பெண்ணு டீச்சர் வேலை பார்த்துட்டே ஏதாவது ப்ராஸ்டியூட் தொழில் எதுவும் செய்யுதா அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் வந்துச்சு. அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கும் போது இல்லை, அந்த பெண் அப்படி மாதிரி தெரியல, வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க, அந்த பெண்ணும் அந்த பையன் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க, வேறு ஆண்கள் யாரும் வந்து போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி இந்த பெண்ணுடைய வீட்டில் இவ்வளோ இருந்துக்கு அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் வந்துச்சு. அது நான் தான் அந்த பொண்ணுக்கு வாங்கியே கொடுத்தேன். நான் முதல் முறையாக நான் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அதை வாங்கும்போது கடைக்காரன் என்னை மேலும் கீழும் பார்த்தான். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், அடிக்கடி இது வாங்கக்கூடாது, ஆன்லைனில் மொத்தமாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஆன்லைனில் மொத்தமாக வாங்கிட்டேன். அதை நான் என் வீட்டில் வச்சுக்கல, அந்த சுபா கிட்ட கொடுத்து சொன்னேன், இதை நீ உன் வீட்டிலே வச்சுக்கோ, நான் எப்போ வேணாலும் உன் வீட்டுக்கு வருவேன், நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் இது உன் வீட்டிலே இருக்கட்டும், என் வீட்டில் இருந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என் வீட்டுக்கு வந்து இதை பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும், அதனால் இதை உன்னுடைய வீட்டிலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறைவான ஒரு இடத்துல வச்சுக்கோன்னு சொல்லி நான் தான் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ போலீஸ் அதை பார்த்து தான் அவங்களுடைய கேரக்டர் மேலேயே சந்தேகப்பட்டாங்க. இவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்களே, இந்த பொண்ணு அப்போ தப்பான பொண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்துலேயும் போலீஸார் விசாரணையை துரிதப்படுத்தினாங்க. ஆனால் அவங்களுக்கு அது சம்பந்தமாக எந்தவித விஷயமும் கிடைக்கல. அதன் பிறகு அவங்களுடைய செல்ஃபோனை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க. யாரோடலாம் அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது சுமார் ஒரு 10 ஆண்களோட சுபா வந்து பேசுகிறத போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவங்க இறக்கிறதுக்கு நைட்டு என் கூட தான் பேசியிருந்தாங்க. அப்போ போலீஸாரோடைய சந்தேக பார்வை என் பக்கம் திரும்பிச்சு. என்னையும் கூப்பிட்டு போலீஸார் விசாரணை செஞ்சாங்க. அப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறதால ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, நானும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தேன். அதனால தான் நாளைக்கு
அவங்க என்கிட்ட ஒரு பொருள் வாங்கி கேட்டாங்க. நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்காக தான் அவங்க நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நானும் எப்படியோ சமாளிச்சிட்டேன். போலீஸாரும் அதை முதல்ல நம்பிட்டாங்க. அதன் பிறகு போலீஸாருடைய சந்தேக பார்வை மீதி இருக்கக்கூடிய நபர்கள் மீது திரும்பிச்சு. என்ன விசாரித்தது போல் எல்லாரையுமே கூப்பிட்டு போலீஸார் விசாரணையும் செஞ்சாங்க. ஆனால் அப்போ தான் போலீஸாருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இந்த பெண்ணுடைய கொலையில் மற்ற யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது. அதன் பிறகு மீண்டும் போலீஸாருடைய பார்வை என் பக்கம் திரும்பிச்சு. அது மட்டும் இல்லை, கொலை நடந்த அன்று தடவியல் நிபுணர்களில் வந்து கைரேகை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கைப்பற்றி போனாங்க. அப்போது அந்த பெண் இறந்து கிடந்த அந்த இரத்தத்தில் என்னுடைய காலுடைய ரேகை வந்து பதிவாக இருந்துச்சு. அதை வந்து போலீஸார் கைப்பற்றியிருந்தாங்க. அதன் பிறகு எங்களை 10 பேரையும் விசாரிக்கும் போது எங்ககிட்டையும் அந்த ரேகையும் வந்து வாங்கியிருந்தாங்க. அதன் பிறகு யாரோட இது ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய காலுடைய விரல் ரேகை வந்து சம்பவம் இடத்துலேருந்து கைப்பற்றப்பட்ட ரேகையோட ஒத்துப்போச்சு. இதனால் நான் தான் அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்கேங்கிறத போலீஸார் முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு போலீஸார் மீண்டும் என்ன விசாரணை நடத்தினாங்க. நானும் இந்த முறை சரி, முதல்ல விசாரித்த மாதிரி தான் இந்த மாதிரி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக போனேன். ஆனால் அவங்க எடுத்த எடுப்பிலேயே இந்த கால் கட்ட விரல் ரேகையை காட்டி என்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதன் பிறகு போலீஸார் அவங்களுடைய பாணியில் எங்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டாங்க. ஆனால் என்னால் அதன் பிறகு சமாளிக்க முடியல. அதன் பிறகு நானே அனைத்து குற்றத்தையும் ஒத்துக்கிட்டேன். மேலும் நானும் அந்த பெண்ணும் அடிக்கடி செல்ஃபோனில் பேசின விஷயங்களையும் போலீஸார் கைப்பற்றி எனக்கு எதிராக பலமான ஆதாரங்களையும் சேகரித்தாங்க. அதன் பிறகு என்னையும் அதிரடியாக கைதும் செஞ்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தெரிய வந்துச்சு. நான் அந்த பெண்ணோட தகாத உறவில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டு அவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே என் மூஞ்சில் காரி துப்புனாங்க. அதன் பிறகு போலீஸார் என் மீது கொலை வழக்கு பதிவு செய்து என்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது என்னை சிறையிலும் அடைச்சிட்டாங்க.